அவங்க டல்லானா மீனிங் வந்து மூன் காடஸ் பேரு. அவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் டல்லாவை எப்படி பார்ப்பாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பழைய லேக்ஸ் எல்லாம் அங்க இருக்கும்ல, அந்த லேக்ஸ்க்கெல்லாம் என்னது இறைத்தன்மை இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த இறைத்தன்மை இருக்கிற அந்த லேக் ஏதோ ஒரு லேக்கோட ஒரு ரீஇன்கார்னேஷனாவே வந்து மக்கள் வந்து அவங்கள பார்ப்பாங்களாம், டல்லாவை பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு பிரசித்தமானவங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவா, ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துருவாங்க. பூமாவும் பத்மாவும் வந்துருவாங்க. வந்துட்ட உடனே பூமா என்ன சொல்வா, பத்மா நீ வந்து அவங்கள பார்க்க போறதுக்கு நீ தனியா போகக்கூடாது. நீ வந்து நம்மளோட பிரதர்ஸ் இப்ப சோனம் வந்து ஊர்ல இல்ல. இன்னும் 2 பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, யாரையாவது ஒருத்தர கூப்பிட்டுட்டு தான் நீ போணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பத்மா என்ன சொல்வான்னா, இல்லையே நீ நானும் தானே போறோம் அப்படின்னு சொல்லுவா பூமா கிட்ட. பூமா கேட்பா, நான் வரேன்னு அஷூரன்ஸ் ஒண்ணு குடுக்கலையே, நீ எப்படி என்ன சேர்த்துப்ப அப்படின்னு கேட்பா. இல்ல இல்ல நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பத்மா போய் பூமா வீட்டுக்கு போய் அவளை ஃபோர்ஸ் பண்ணி குதிரை எடுத்துட்டு 2 பேரும் போவாங்க.